தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சேட்டுவின் உதவித்தொகையான போராட்டம் அரசின் கவனத்தை தற்போது ஈர்த்துள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்ட மருத்துவ சான்றிதழ் மறுபரிசீலனை செய்யப்பட்டு சேட்டுவிற்கு உதவித்தொகை வழங்க தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேட்டுவின் நிலை பற்றி நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் வெளியான செய்தியை தொடர்ந்து இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பெரியபள்ளத்தூர் கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி சேட்டு உதவித்தொகைக்காக நீண்ட காலமாக அரசு அதிகாரிகளை அணுகி வந்தார். இவருக்கு அளிக்கப்பட்ட மருத்துவ சான்றிதழில் வெறும் 50% ஊனம் என்று குறிப்பிடப்பட்டதால் உதவித்தொகை கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உறவினர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடன் சென்ற சேட்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார். 75% போட்டிருந்தாங்க. அதுக்கு பணம் வருதுன்னு நான் நம்புகிறோம். எனக்கு வீல் சேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டம் மட்டுமின்றி மாற்றுத்திறனாளி இளைஞர் சேட்டுவின் வாழ்வியல் இன்னல்கள் பற்றி கடந்த 2 நாட்களாக நியூஸ் 7 தமிழில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதனை அறிந்த தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் சுவாமிநாதன் மாற்றுத்திறனாளி சேட்டுவின் மருத்துவ சான்றிதழை மறுபரிசீலனை செய்வதாக உறுதியளித்தார். உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட சேட்டுவிற்கு 75% ஊனம் என்று தற்போது சான்றளிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றுத்திறனாளி சிறுவனுக்கு 100% அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவர்களும் அந்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருக்கு உரிய சான்றிதழ் வழங்கப்படும் என்று சொன்னாங்க. டாக்டர்னு சொன்னாங்க, மாற்றுத்திறனாளி அதிகாரிகளும் சொன்னாங்க. சேட்டு மட்டுமின்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ சான்றிதழ் வழங்குவதில் நீடிக்கும் முட்டுக்கட்டைகள் நீக்கப்பட வேண்டும் என்கிறார் சமூக ஆர்வலர் நம்புராஜன். பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள சான்று வாங்கணும்னா பல வருஷம் அலைய வேண்டியிருக்கு. ஒரே நாளில் போனால் இப்போ கிராமப்புறத்துலேருந்து பேருந்து பிடித்து இல்லாட்டி பல சிரமங்களை மேற்கொண்டு மாற்றுத்திறனாளிகள் வந்தாங்க கூட ஒரே நேரத்தில் ஒரு சில மணி நேரத்தில் கொடுக்குற ஏற்பாடும் கிடையாது. ஒன்றுக்கு டைலட் கூட போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுக்கு இப்போ என்னென்ன செய்யறதுன்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகளுக்கு நாங்கள் கேட்டாக்கல 50% உடனே போட்டு கொடுத்துறாங்க. அதனால் அரசு எந்த உதவியும் கிடைக்கல. அதுக்கு அந்த உதவி கிடைக்கலன்றதுலாம் நாங்கள் நேரடியாக கலெக்டர் அலுவலகத்தில் போராட்டத்துக்கான வந்தோங்க. இங்கே போராடும் போது தான் நியூஸ் 7 தொலைக்காட்சி எங்களை தொடர்பு கொண்டு எல்லா உதவியும் செய்தது. அதுக்கான நன்றியை எங்கள் மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் சேட்டு குடும்ப சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்ளி பாராட்டு தெரிவித்துள்ளோம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்தியால் உதவித்தொகைக்கான தங்களின் நீண்ட நெடிய போராட்டம் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக மாற்றுத்திறனாளி சேட்டுவின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். செய்தியாளர் ரியாசுடன் பிரமிளா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.